இல்லை கல்லணை ரோட்டில் எம்டி மாதிரியே ஒரு பாடி இருக்குதா, கல்யாண ரோட்டில் ஒரு இடத்துல கிடக்குதுன்னு இன்னும் கமிஷன் போய் பார்க்க போகிறாரு. எந்த காரணங்கிறதையே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேயே பெரிய குழப்பமாக இருந்ததுங்கிற ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த டேப்பு சுற்றுற மாதிரி இருக்கும் கையை, டேப் இருக்குல்ல, இந்த நீங்கள் வந்து பெரிய பெரிய பார்சலுக்கு டேப் அதெல்லாம் சுற்றி இருந்துச்சு. தனிப்பட்ட கொலையா, சொத்து பிரச்சனையா, விரோதிகள் என்ன, அரசியல் இது விரோதிகளா, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க நோக்கத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருச்சு பத்திரிகைகள்லாம். நாங்களும் இருந்தோம்னு வச்சுங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனார் ராமஜெயம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, இல்லை முதல் நாள் நைட்டே போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமஜெயத்தை அவருடைய ஃபோன்லேருந்து கேர் காலேஜ் அவங்களுடைய பண்ணை இருக்குது, அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அமைச்சர் நேருடைய நம்பரை கேட்டாங்க. அந்த நம்பரில் பேசி அதாவது ராமஜெயத்தின் நம்பர்லேருந்து நேருடைய சம்மந்தப்பட்டவங்க நேரு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. கரெக்டாக ராமஜெயம் அவர் வீடு இருக்குது தில்லைநகர், அங்கேருந்து பக்கத்தில் கரெக்டாக அவர் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டெம்போ ட்ராவலர் ஒயிட் டெம்போ பெரிய வேன் ஒன்று போணுச்சு, கிடச்சது பாடி கிடந்தது, கையில் கட்டப்பட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோதான் நமக்கு தெரியும், அவ்வளோதான் உண்மையும் கூட. நீங்கள் மற்றது எல்லாமே தனியாக ரூமில் இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரூம்ல இருந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயம்னு வச்சுங்க. அதில் இன்னும் சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அவருடைய நாவில் இருந்தது என்ன? இப்போதான் அவங்க வந்து அந்த ஆதாரங்களை சேகரிக்கான வேலைகளில் போலீஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சொல்லிடலாங்க, பட் ஆதாரம்லாம் பேச முடியாது, புரியுதுங்களா? அதில் தான் இன்றைக்கி போலீஸ் கஷ்டப்படுது 13 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா செக்யூரிட்டியில் அவங்க வீட்டில் இருந்த செக்யூரிட்டியில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் மேட் அவுட் பண்ணி எப்படி இதெல்லாம் எவிடன்ஸாக கொண்டாடணும்ல, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு மிக சவாலான ஒரு வழக்கு தான் வச்சுக்கோங்களேன், மிக மிக பெரிய சவாலான வழக்கு. ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈத்தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். 2012ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி அமைச்சர் நேரு அவர்களுடைய இளைய சகோதரர் திரு ராமஜெயம் அவர்களோட அந்த படுகொலை 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. திரு வருண் IPS அவர்கள் பல விசாரணைகள் முன்னெடுப்பு எடுத்து பல தோண்ட பல மர்மங்கள் டே டு டே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த படுகொலை நடந்த அந்த சம்பவம் அந்த அன்று நீங்களும் அங்கே திருச்சியிலே வந்து பணிபுரிஞ்சு பத்திரிகை துறையிலையும் இருந்தீங்க, ஃபீல்டில் இருந்தீங்க. அங்கே ஃபீல்டில் என்னென்னலாம் அந்த சம்பவத்தை அன்று நடந்தது சார்? கரெக்டு. கிட்டத்தட்ட 13 வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நான் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்றைய காலையில் வழக்கமாக ரிப்போர்ட்டு போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம், கிளம்புவோம். ஆஃபீஸுக்கு போயிட்டு கிளம்புறப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி போல் தகவல்கள் போலீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராமஜெயம் வாக்கிங் போனார் காணோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருது. அப்படியே அரச பரசலாக கட்சிக்காரங்க இவங்கள்ட்டெல்லாம் ஒரு தகவல் வெளியே வருது. ராமஜெயம் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் பிரேக்கிங். ஆமாம், நடைபயிற்சி சென்ற அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் மாயம் அப்படின்னு வருது. அவ்வளோதான். ஒரு என்னடா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், வழக்கமான ஒரு சந்தேகம்னு வச்சுக்கிறேன். நான் ரிப்போர்ட்டராக இருக்கப்போ நான் வந்து அமைச்சர் நேருவோட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பேன். ஃபோன் அடித்தேன் அவருக்கு. ஃபோன் அடித்தேன், என்ன ராமஜெயத்தை எம்டின்னு தான் சொல்லுவோம். எம்டி ஆமாம், மேனேஜிங் டைரக்டர். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறதுனால எம்டின்னு. நான் என்ன பண்ணுறேன், ஃபோன் அடித்தேன், என்ன செந்தில் அப்படின்னாரு. எம்டி ஏதோ காணோன்னு சொல்கிறாங்களே. ஆமாம் காணோன்னு சொல்கிறாங்க. யார் போலீஸுக்கு ஏதாவது கூப்பிட்டு போயிருக்காங்களா, எதுவும் விசாரணைக்கு எதுவும் போயிருக்காங்களான்னு தெரியல, நீ கொஞ்சம் கேள எல்லாத்துலையும் கேள. அது நானும் வந்துக்கிட்டு இருக்கேன், மெட்ராஸில் இருக்கேன் அப்படின்னாரு. மெட்ராஸ் வந்து அவருக்கு அப்போ தான் தகவல் அவருக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பேசிட்டு இருக்க சமயம். ஆமாம், நான் பேசுகிற டைம் அநேகமாக ஒரு 9 மணி இருக்கலாம் காலையில். ஆமாம், காலையில். ஆமாம், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதாவது அப்பயே கிட்டத்தட்ட 7:30-8 மணிக்கே தகவல்கள் வந்து அவங்க ரிலேஷன்ஸ்கிட்ட தெரியுது. ஏன் எங்கே போனார் தெரியலையே, ஃபோன் அடித்தாலும் எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்ல. அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. பட் பெருசாக அவங்க வந்து
யோசிக்க மாட்டாங்க. வேறு மாதிரி இவ்வளோ ஒரு விபரீதம் நடக்கும்லாம் நினைக்கல. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க எல்லாம் அவங்கக்குள்ளே பேசி ஒரு வகையில் அந்த வகையில் தான் தகவல் வெளியே வருது. புரியுதுங்களா? இப்படி நடந்த ஒரு விஷயந்தான் அது. பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறோம், எம்டி காணோமா, சரி அப்படின்னு நான் கமிஷன் ஆஃபீஸ் போனேன். நீங்கள் போகிறீங்க? ஆமாம், நான் போகிறேன். நான் ரிப்போர்ட்டராக போனோம்னா ஏன்னா அங்கே தகவல் கூடுதலாக கிடைக்கும்ல. ஓகே. சரி, பட் எல்லாத்துக்குமே அன்னைக்கு முதல் காலகட்டம் விசாரணைக்காக யாராவது கூட்டு போயிருப்பாங்க போலீஸ் அப்படிங்கிறது தான். வேறு யாரும் வேறு எதை பற்றியுமே சிந்திக்கலை. ஒன்று காணாமல் போடுற அளவுக்கு அவர் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களேன், இப்போ கொலையாயிடுச்சு, கொலையாளிகள் கோவத்தில் வந்திருந்தாங்கன்னா சம்பவத்திலே கொலை பண்ணிடுவாங்க. கடத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து யாருமே யோசிக்கல. கடத்திட்டு போயிருப்பாங்களான்னா கூட யோசிக்கல. காணாமல் போனாருங்கிறத நடப்போம். அன்றைக்கி போலீஸ் கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறோம். கமிஷன் ஆஃபீஸில் பரபரப்பாக போயிட்டுருக்குது. நான் போன ஒரு 11:45 மணின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கமிஷனுக்கு கிளம்புறாரு அப்படின்னு ஒரு தகவல். என்ன கமிஷன் ஏன் தகவல் போகிறாருன்னா, இல்லை கல்லணை ரோட்டில் எம்டி மாதிரியே ஒரு பாடி இருக்குதா. ஓ, சாலை ஓரமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு திருச்சி டு இது கல்லணை ரோட்டில் ஒரு இடத்துல கிடக்குதுன்னு இன்னும் கமிஷனர் போய் பார்க்க போகிறாரு அப்படின்னு பரபரப்பாக எல்லாம் கிளம்புறாங்க. நீங்கள் கமிஷனர் உள்ள போறீங்க? ஆமாம் இருக்கு. கமிஷன் ஆஃபீஸ் போன உடனே நான் என்ன பண்ணேன், ஃபோட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபர் மணிகண்டன் ஃபோட்டோகிராஃபரு, அவருக்கு ஃபோன் பண்ணேன். உங்களோட சகல்? ஆமாம், நம்மளோட உதவி, நம்மளோட இருந்தவர். என்ன காரணம்னா கமிஷன் ஆஃபீஸர் பற்ற கூடயே நம்ம காரில் பயணம் பண்ணி கூடெல்லாம் போய் பண்ண முடியாது, தேவையில்லாத ரிஸ்க்கு. வண்டி அவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்ம டூ வீலர் போக முடியாதுங்கிறதுனால ஒன்று இதே மாதிரி கமிஷன்லாம் கிளம்புறாங்க அப்படின்னோடனே இப்போ அவனுக்குமே ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஆமாண்ணே, இங்கேயோ கல்லணை ரோட்டில் ஒரு பைபாஸ் அந்த கிடக்குன்னு சொல்லி போலீஸ்லாம் போயிருக்காங்கன்னா கமிஷனுக்கு போகிறாரா. ஆமாண்ணா நானும் போயிட்டுருக்கேண்ணா, நானும் போகிறேண்ணே அப்படின்னு. அப்புறம் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம். இதுதான் அன்றைக்கி கிடைத்த ஒரு என்ன எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு 3-4 மணி நேரத்தில் காணா போயிட்டாருன்னு ஒரு சொன்ன தகவல் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டில் திடீர்னு பாடியாக கிடைக்குது அப்படிங்கிறப்போ எதிர்பார்க்கல. காரணம் என்னென்னா, எனக்கு அவர் வந்து ராமஜெயம் அவர்கள் நல்ல பரிச்சயம். காவல்துறைக்கு தகவல் வருது இந்த மாதிரி பாடி கிடக்குன்ட்டு போகிறாங்க ஃபீல்டுக்கு. நீங்களும் அப்போ ஃபீல்டுக்கு போகிறீங்க. நீங்களும் அந்த உடலை பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ மரணித்த நிலையில் கண்டெடுக்கப்படுறாரு. எப்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு, அவருடைய அந்த மரணம் என்பது எப்போ நடந்திருக்குன்னு கேட்குறீங்க? அதாவது 24ஆம் தேதி அதிகாலை படுகொலை செய்யப்பட்டதாக செய்திகள் இல்லை. அதாவது அவர் வந்து வாக்கிங் போனவர். வழக்கமாக வாக்கிங் போகிறவங்க எப்படியுமே போவார். 6 மணியாக இருக்கலாம், 5:45 6 மணிக்கு போயிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இதில் அதுக்கப்புறம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான். அப்போது கே. நேரு அவர்கள் உங்களிடம் பேசினார். ஆமாம் ஆமாம் ஆமாம். வந்து சென்னையிலேருந்து திருச்சி வந்தார். அதுக்கப்புறம் தான் வந்தார். ஓ, நீங்க எல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஜிஹெச் போயிடுச்சு. பாடி வந்து இதுக்கு போயிடுச்சு, மார்ச்சுவரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறப்போ அமைச்சர் வந்து வழக்கமாக ஒரு 5:30-6 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. ஆனால் வரல, கொஞ்சம் லேட் ஆகுது. என்னன்னு கேட்டால் கார் திடீர்னு ரிப்பேரு. வந்த கார் திடீர்னு ரிப்பேர் அவருக்கு. அந்த கார்லையுமே ரிப்பேர் அவருக்கு என்னன்னு தெரில. அதனால பஞ்சர்னு சொன்னாங்க, கார் ரிப்பேர்னு சொன்னாங்க. வேற ஒரு மாற்று காரில் கிளம்பி வந்துட்டுருக்காருன்னு சொன்னாங்க. வந்தார். வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சோகம் வந்து அப்படி ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அப்படியே ரொம்ப நொந்து போயிட்டார். ஆமாம், ரொம்ப ஒரு சோகத்தில் வந்தார். வந்துட்டு போய் மார்ச்சுவல் தம்பியோடைய பாடியை பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டே வந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருந்துக்கிற 500 பேர் அழுகுறான். அவரோட இந்த கட்சி. ஆமா, அவர் எமோஷன். அவர் முகத்தை பார்க்கணும். அவரு தான் தம்பி அந்த அளவுக்கு இருந்தவர். இறங்கி போய் மார்ச்சுவர்ல பாடியை போய் பார்த்துட்டு வராரு. வர்றப்போ அழுதுகிட்டே வர்றதை பார்ப்பா அந்த 500 பேர் அழுகலாம். அப்படி ஒரு சம்பவம் அது. ஒரு மறக்க முடியாத அந்த சம்பவம். அதுதான் எனக்கு கிடைத்த என்னுடைய அனுபவம். அதுதான். ஏன்னா எனக்கும் ராமஜெயம் அவர்கள் பரிச்சயமானவர். 2-3 முறை அவரை நேரடியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள்லாம் பேசியிருக்கேன். இப்போது அந்த படுகொலை நடந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்க. அமைச்சர் நேரு அவர்களோ நீங்கள் உடன் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்கீங்க. அந்த காலகட்டத்தில் 2012ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அப்போது எதிர்கட்சியினுடைய ஆட்சி நடக்குது. அந்த காவல்துறை தான் விசாரணையும் செய்யுது. அப்போது சில தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கும்ல, பத்திரிகைகள்லேயும் சரி ஊடகங்கள்லேயும் பல
தகவல்கள் பரிமாற்றப்பட்டிருக்கும். இவர்களாக இருக்கலாம், அல்ல அவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான செய்திகள் அப்படின்னு சொல்லி பல யூகங்களுக்கு அது வழிவகுத்திருக்கும். இப்போ வரைக்குமே யூகத்துக்கு தான் வழிவகுக்குது. பயங்கர எந்த யூகம். ஒரு இதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒரு உச்ச உச்ச யூகம். யுகத்துல தான் போய்கிட்டே இருக்கு. 13 ஆண்டுகள் ஆகி கதை தான். அந்த சமயத்துல படுகொலை செய்து சில மணி நேரங்கள் ஆன அந்த சமயத்துல அந்த அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்னவெல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகவியலாளர்களாலும் காவல்துறையினாலும் என்னென்னவெல்லாம் யூகம் செய்யப்பட்டது. இல்லை நிறைய யூகங்கள். ஏன்னா காரணம் என்னன்னு வச்சுங்களேன், அரசியல் கொலையா, தனிப்பட்ட கொலையா, சொத்து பிரச்சனையா, விரோதிகள் என்ன, அரசியல் இது விரோதிகளா, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க நோக்கத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருச்சு பத்திரிகைகள்லாம். நாங்களும் இருந்தோம்னு வச்சுங்களேன், நல்லா பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனார் ராமஜெயம். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, இல்லை முத நாள் நைட்டே போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜில். என்ன நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்புனாரு 5:45 போனாருன்னு சொன்ன தகவலை ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை முத நாள் நைட்டே போயிட்டாராம் அப்படின்னு ஒரு தகவல். ஒரு செக்யூரிட்டி இப்படி சொன்னார். இது எதுவுமே உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே இல்லை, எல்லா ஆளாளுக்கு ஒரு தகவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர் இவர் ராமஜெயத்தை அவருடைய ஃபோன்லேருந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்லூரி, அதாவது கேர் காலேஜ் அவங்களுடைய பண்ணை இருக்குது, மாட்டு பண்ணை இருக்குது, பண்ணை ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை வீடுக்கு போய் இது அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அமைச்சர் நேருடைய நம்பரை கேட்டாங்க. அந்த நம்பரில் பேசி அதாவது ராமஜெயத்தின் நம்பர்லேருந்து நேருட சம்மந்தப்பட்டவங்க நேரு உட்பட எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அமைச்சர் நேருகிட்ட கேட்கல, அமைச்சருக்கு ஃபோன் போடல, அவர்கிட்ட கேட்கல. நீங்கள் அவர் ஏற்கனவே, அதாவது என்ன மேட்டர்னா அந்த ஃபோனில் லாஸ்ட்டாக டயல்டு பண்ணார்ல ராமஜெயம், அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேருடைய நம்பரை கேட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர். அப்போ எல்லாமே நம்ம ரூமரு இதெல்லாம் விசாரணையில் போயிட்டு இருக்கிறதுனால நடந்ததா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம். பட் இந்த தகவல்லாம் அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக ராமஜெயம் அவர் வீடு இருக்குது தில்லைநகர், அங்கேருந்து பக்கத்தில் கரெக்டாக அவர் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டெம்போ ட்ராவலர், ஒயிட் டெம்போ பெரிய வேன் ஒன்று போணுச்சு அப்படின்னு சில பேர் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு தகவல். அப்போ இது எல்லாமே பெரிய தகவல்கள், சரியான, அதான் சொன்னேன், நம்பர் தான், நம்பாமல் இருக்க முடியாத ஒரு தகவல்கள் எல்லாமே. என்ன அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செய்தி போட்டோம், நான் ஒரு நாளிதழில் வேலை பார்த்தேன், அப்போ செய்தி போட்டோம். நான் அந்த செய்தி என்ன பண்ணியிருந்தோன்னா, முதல் நாள் போனாரா ராமஜெயம்னு ஒரு செய்தி போட்டோம். உடனே அமைச்சர் நேரு நம்பருக்கு வந்தார், ஃபோன் பண்ணி என்ன இப்படி போடுறீங்க, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார். வச்சுங்களேன், நம்ம ஒரு ஹேசியமான தகவலை தான் நம்மளும் போட்டோம். காரணம்னா நீங்கள் போயிட்டுருக்கு, தகவலோடு போயிட்டுருக்கு, நம்மளும் அதே ஒரு அடிப்படையில் முதல் நாளாக போனாரா அப்படின்னு போட்டப்போ அவர் உடனே அமைச்சர் செய்தி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 7 மணிக்கு லைனில் வந்துட்டார். செய்தியை பார்த்துட்டு உடனே அதே ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, அது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் நேரு தாடி மீசையோடு இருந்தார். தாடியோட பார்த்துட்டு கலைஞர் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ நிகழ்ச்சிலையோ தாடியோட இருக்கிறத பார்த்து வர சொல்லி தாடியை முதல் எடுன்னு சொல்லி கொஞ்சம் நேருவை அவர் வேற மாதிரி ஸ்மார்ட்டாகவே பார்த்துட்டவர். திடீர்னு ஏன் நாங்கெல்லாம் இருக்கோங்கிற மாதிரி ஒரு திமுக வயசான அமைச்சர் இருக்காங்க, ஐபிஎஸ்சாமி மட்டும் தான் அதே மாதிரி தான் ஐபி மாதிரியே. என்ன காரணம்னா இப்போ டை தான் அடிச்சிருக்காரு நேரு, டை அடிச்சிருக்காரு. டை இல்லாம வெள்ளையோட ஒரு தாடியோட நேரு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஐயோ ஒரு ஆள் ரொம்ப நாளா ஏதோ பூட்டி கிடந்த ரூம்ல இருந்த ஒரு மாதிரி இருந்திருப்பாரு அமைச்சர். ஒரு கலைஞர் அதை பார்த்துட்டு சங்கடப்பட்டு உடனே வர இந்த படுகொலையை கலைஞருக்கு செய்தி போயிருக்கோம். 100 கலைஞர் நேர்ல வந்தாங்களா வந்துட்டு கலைஞர் வரல, மற்றபடி முக ஸ்டாலின் வந்திருந்தாரு, ஸ்டாலின்லாம் வந்திருந்தாரு. அதுதான் சொன்னேன், ஒரு உடனே திருச்சி எல்லாம் கடையெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஒரு அங்க இப்போ அந்த படுகொலை நடந்த பிறகு நீங்களும் சொல்றீங்க உச்ச பரபரப்பான சூழ்நிலையில திருச்சி மாவட்டமே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. திருச்சி மாவட்டத்துல எத்தனை நாள் அந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவிச்சு, எனக்கு கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது அப்படின்ற? இல்லை, நீங்க கடைகள் உடனே அடைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 நாள்லயே நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
பட்டு அந்த பதட்டம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு இருந்தது. 6 மாதம் வரைக்கும் 6 மாதம் எல்லாத்துக்குமே. யார் பார்த்தீங்கன்னாலும் திருச்சிக்குள்ள யாரை பார்த்தீங்கன்னாலும் முதல் கேள்வி அதாக தான் இருக்கும். ஓ என்னங்க ஆச்சு ராமஜெயம் கேஸு, ஆ எம்டி கேஸ் என்ன ஆச்சு? ம் இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ம் அப்படி ஒரு தகவல் இன்ன வரைக்கும் அந்த ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த ஒரு ம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடவே இருந்தது. அப்போ அந்த விசாரணை குழுவால் யாரெல்லாம் வந்து சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்? இல்லை நீங்கள் அதுதான் சொல்கிறேன். அந்த எந்த காரணம்ங்கிறதையே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேயே பெரிய குழப்பமாக இருந்ததுங்கிறேன். ஓ ஓ சரி நீங்கள் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. இவர் ஒன்றும் இல்லைங்க, இந்த ரவுடிகள் வந்து வெட்டிட்டாங்கன்னா சரி ரவுடிகள்லாம் யார் யாருன்னு பார்ப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சம்பவம் அதாவது அந்த என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ம் அந்த கொலை நடந்த அந்த முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்து அதுலேயே ஏகப்பட்ட குழப்பம். ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்கன்னா அன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த டேப்பு சுற்றுற மாதிரி இருக்கும் கையை. ஓ டேப் இருக்குல்ல, ம் ம் இந்த நீங்கள் வந்து பெரிய பெரிய பார்சலுக்கு டேப் ஆமா அதெல்லாம் சுற்றி இருந்துச்சு அவருடைய கையில கையில். கையில ஆமாம் நீங்க ஃபீல்டு இருந்தீங்களா? ஆமாம் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இருந்தது. இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேங்க தான் தூத்துக்குடி பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு தகவல். ஓ ஓ ஸோ அப்படியா இருந்தால் என்னவா இருக்கும்? ஓ. இதெல்லாம் நாங்கள் இதுல வழக்கறிஞர்லாம் என்ன சொல்றாங்க, ரவுடிகளே வந்து மிரண்டுட்டாங்க. பெரிய பெரிய ரவுடிகள்லாம் அப்ப அந்த சமயத்தில் விசாரணை நிலையத்தில் கொண்டு வந்தாங்க. தென் மாவட்ட நீங்க சொல்லப்போ தென் மாவட்ட ரவுடிகள், திருச்சி, மதுரை இந்த மாதிரி சுற்றி வட்டார இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் விசாரணை நிலையத்துக்கு உள்ளாக்க போது நாங்க எப்படி இவரை வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே பதறிட்டாங்க. இந்த படுகொலையை பார்த்து இவருடைய படுகொலை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ரவுடிகள் மத்தியிலே இருந்துச்சு இல்லை. நீங்கள் அப்படின்ற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே வருத்தம் நேரு அவர்களுக்கு தான். சரி அவருக்கே ஒரு ஸ்டேஜில் ஒரு கடுமையான குழப்பம் அவருக்கு. எப்படி எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அப்படி நடந்த கண்டிப்பாக பெரிய பாதிக்கப்பட்டார். ஐயோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து இப்போ திரும்பி எந்திரிச்சு வந்திருக்கிறது பெரிய விஷயம். ஆமா பொலிட்டிக்கல்ங்கிறது வேற, பர்சனலாக கிட்டத்தட்ட அவர் அரசியல் மட்டும் தாங்க பார்ப்பாரு. அவங்க ஃபேமிலி விஷயங்கள்லேருந்து எல்லாமே அவர் பார்த்தவர் தான். யார்? ராமஜெயம் அவர்கள் தான் பார்த்தாரு. பக்காவை பார்த்துட்டு இருப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கையெல்லாம் இல்லை, ஒரு கண்ணு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். நேரு அவர்கள் வந்து அப்படியே பிளைண்டாக இருப்பார். அதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்போல்லாம் கூட நான் இருந்தேன். நாங்களாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப யார்கிட்டையுமே ஒரு பெருசாக இப்போயுமே ஒரு ஜாலியாக பேசுகிறவரெலாம் இல்லை. அப்படியே ரொம்ப சீரியஸாக இருப்பார். அப்படி தான் வந்துட்டு இருந்தார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் வரைக்கும் தலைவர்கள் யாராவது வீட்டுக்கு வந்து, ஏன்னா உடனே வர முடியாதுல்ல, திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால கரிசியாக தலைவர்கள்லாம் வந்துட்டு போன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன். அதனால் ரூமர்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தகவல், எதற்காக அந்த கொலை நடத்தியது யார் எப்படிங்கிறதுல பத்திரிகைகள் ஒவ்வொன்றும் அவங்க கோணத்தில் அவங்க தோணுனதெல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. யாரும் எதையும் கேட்க முடியலையே. எல்லாம் ஒரே காரணத்திற்காக தங்களுடைய பத்திரிகை விற்பனை ஆக வேண்டும் என்ற காரணத்துக்காக கண்ணா பின்னான்னு எழுதுனாங்கன்னு சொல்ல வரீங்க சார்? இல்லை நீங்கள் உண்மைதான். நீங்கள் என்னன்னு வச்சுக்கலேன், நீங்கள் பத்திரிகையில் உள்ள மேலேருந்து எடிட்டோர்லேருந்து என்னப்பா இன்னைக்கு ராமஜெயம் மட்டும் எதாவது அப்டேட் இருக்கா? இல்லை நீ ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடு. ஓ மேல இடத்துலேருந்தே வரும் கேட்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல. ஆயிப்போச்சு. நீங்க அது போட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்க அப்படி போறப்ப நீங்க இந்த பேப்பர்லாம் என்ன ஆயிடுச்சு, அவங்க எனக்கு என்ன தோணுது, மாப்பிள்ள நீங்க என்ன ஏதாவது அப்டேட் வேணுமா அப்படின்னு ரிப்போர்ட்டை கேட்டீங்கன்னா என்ன இருக்கு டாக்டரை கூப்பிட்டு விசாரிச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் பரபரப்பு வாக்குமூலம்னு ஒரு அடி அடிக்க வேண்டியது. அந்த விஷயத்துக்கு கூட அது ஏதாவது ஒரு பேரை பெருமாளாக்குற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சம்பவம் அந்த மாதிரி பயங்கரமா போயிடுச்சு. இல்ல நீங்க ஒரு விஷயம் குறிப்பா ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த படுகொலை சம்பந்தமான விஷயம். கைகளில் வந்து இந்த பேண்டு சுத்தப்பட்ட அந்த விவகாரம், அந்த டேப்பு சுத்தப்பட்ட விவகாரத்தை சொன்னீங்க. அதுல இன்னும் சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அவருடைய நாவில் இருந்தது என்ன? நாவில் ஒரு அடைக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரூமர். வாயில் ஏதாவது வைக்கப்பட்டது? எதுவுமே கிடையாது, அதெல்லாம் ரூமர். அதெல்லாம் சும்மா வாய் எதுவுமே வைக்கப்படும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா வச்சு அதுதான் சொல்றேன் அதெல்லாம் ரூமர். அதெல்லாம் ரூமர். துணியால் அடைக்கப்பட்டிருந்தது. துணியால் அடைக்கப்பட்டதுதான், மற்றபடி இல்லை, வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது வாயை துணியை அடைச்சிருக்காங்க, கையை வந்து கட்டி போட்டு. அதுதான் நீங்க சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். எப்படி படுகொலை செய்திருக்காங்க சார்? கத்தியை வைத்து படுகொலை செய்திருக்கிறார்களா? இல்லைங்க, நீங்க அதுல வந்து அதான் சொல்றேன், காயங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் நமக்கு பெருசா தெரியாது. பெரிய லெவல்ல காயம் இல்லை, பட் கடுமையான அழுத்தத்துல அவர்
அழுத்தப்பட்டிருக்கிறார். ஒண்ணு அடித்து படுகொலை அழுத்தப்பட்டாரா, இல்ல வந்து கழுத்தை நெரித்து நிறுத்து கொலை கொலை செய்யப்பட்டாரா? செய்யப்பட்டாராங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆனா நம்மளுக்கு நீங்க பெருசா பிரேதத்தை ஆமா, பார்க்கும்போது பார்க்குறோம். பிசிக்கலா பெரிதா ஒன்னும் இல்ல ஆமா அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க கழுத்துல இருந்து முகம்லாம் அப்படியே அது என்ன சொல்லுது, ரத்தம் ஏறி போய் இருக்கும் தெரியுங்களா? ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். ஒண்ணு Okay. அடிச்சு கூட நடந்திருக்கலாம். ஓகே நல்லா அடிச்சீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஓகே. அந்த மாதிரி ஏன்னா வாயில துணி வைக்கிறப்போ ஆ. இது சத்த முடியாது, கத்த கூட ஆமா, முடியாது. ஆமா, ஆமா, அந்த ஆமா. மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கணுமே. கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இருந்திருக்கலாம், படுகொலை அது செய்யப்பட்டிருக்கலாம். தெரிந்திருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன் நான். அதுதான் மேட்ரு. ஏன்னா இதுல அதுதான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான். எல்லாமே நம்மளுக்கு ரூமர்ஸ் ரூமர்ஸ் தான். பார்க்குறோம், கிடைச்சது, பாடி கிடந்தது, கையில் கட்டப்பட்ட மாதிரி இருந்தது, அவ்வளோதான். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவ்வளவுதான் இதான் உண்மை. உண்மையும் கூட. நீங்க மற்றது எல்லாமே தனியா ரூம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ரூம்ல இருந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க, ஏகப்பட்ட விஷயம்னு வச்சுங்க. அந்த மாதிரி இது அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அந்த டீம் தான் இனிமே தான் கண்டுபிடிச்சு அவங்க சொன்னாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரிய போகுது. ஆமா நிச்சயமா சார். இறுதி என்ன ஒரு கேள்வி, இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த வழக்கை வந்து துரிதமா இது பண்ணி 13 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ டே டு டே அப்டேட்ஸ் வர்ற அளவுக்கு வந்து ஏதோ கடந்த மாசமோ இல்லை கடந்த வாரமோ படுகொலை செஞ்சது போல இப்போ அப்டேட்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ எந்த கட்டத்தை நெருங்கி இருக்கு, நிறைவான கருத்து? இல்லை, கிட்டத்தட்ட அவங்க ஓரளவு ஒரு லைன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஒரு லைன் எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் லைன் இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவங்க வந்து அந்த ஆதாரங்களை சேகரிக்கான வேலைகளில் போலீஸ் இருக்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சொல்லிடலாங்க, பட் ஆதாரம்லாம் பேச முடியாது, புரியுதுங்களா? அதில் தான் இன்றைக்கி போலீஸ் கஷ்டப்படுது. 13 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா செக்யூரிட்டியில் அவங்க வீட்டில் இருந்த செக்யூரிட்டியில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி மேட் அவுட் பண்ணி எப்படி இதெல்லாம் எவிடன்ஸாக கொண்டாடணும்ல, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு மிக சவாலான ஒரு வழக்கு தான் வச்சுங்களேன், மிக மிக பெரிய சவாலான வழக்கு. பட் வந்து எஸ்பி டீம், அது டிஐஜி டீம் வந்து கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு மலையே தூக்கி அவருடைய தலைக்கு மேலே வச்சிருக்காங்க. அது எப்படி அவர் வந்து கையாள போகிறார், பல அப்டேட்ஸ்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் சொல்லிட்டீங்க ஒரு லெவல் இந்த லைனை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான அந்த விசாரணை நடக்க போகிறது. நீங்களும் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க, 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தடங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கடினம். அதை காலக்கெடு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ஆனதுனாலே அது இவ்வளோ கடுமையான ஒரு கஷ்டமாக இருக்குன்றதையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து அந்த ஃபீல்ட்லேயே இருந்து திரு கே.என். நேரு, திரு ராமஜெயம் ஆகியோரிடம் வந்து நீங்கள் ரொம்ப நெருங்கிய பழகவும் செய்திருக்கீங்க. அவருடைய இழப்பு, அந்த இழப்பின் பொழுது ஃபீல்ட்லேயே நீங்கள் வந்து அந்த சேகரித்த தகவல்களை வந்து எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய நேரடி அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள். நன்றி, நன்றி.